இயேசுதான் உங்க நீதியா இருக்கிறார். இயேசுதான் நம்முடைய பரிசுத்தமா இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவ நீதியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு போவோம். இப்படிங்க நான் பாவியா இருந்தவன் நீதிமான் ஆனேன் அப்படி நீங்க போட்டுருக்கு பாருங்களேன். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது ஒரு அற்புதமான வசனம். இது தேவனுடைய செயல். இதை நிரூபிக்க முடியாது. இதை தேவன் பிதாவாகிய தேவன் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. என்னங்க உங்க நீதி அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் நல்லா பைபிள் படிப்பேங்க, நான் உண்மையாக இருப்பேங்க, நான் தசமா செலுத்திடுவேங்க, நான் உபவாசம் இருப்பேங்க, இதெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் எடை போட்டு பாருங்கள், நான் எவ்வளோ நீதியாக இருக்கேன். அந்த நீதியெல்லாம் பத்தாது. வேதம் சொல்லுது, தேவன் தமது நீதியை கொடுத்துருக்காராம். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. நீங்கள் யார் தெரியுமா? நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். உங்கள் ஸ்பிரிட், உங்கள் ஆவி மனுஷனே தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அந்த தேவ நீதி இருக்கிற இடத்துல தீமை வர முடியாது. அந்த வியாதி ஆளுகை செய்ய முடியாது. கொடுமைக்கு தூரமாவாய். பிசாசு அங்கே வேலை செய்ய முடியாது. ஆமென். பயமில்லாது இருப்பாய். இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றும் செய்யலை. ஒன்று பிதாவாகிய தேவன் செஞ்சார். பாவமறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அவர் பாவ கிரிகளை செஞ்சு பாவியாகலை. அவர் பாவமே அறியாதவர். எப்படி பாவம் அறியாதவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறப்பிலே பார்த்தீங்கன்னா, உன்னதமான பலன் உண்மையில் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தாவீது சொன்னார், நான் தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் பார்த்தோம். ஆனால் இயேசுவோட பிறப்பை பார்த்தீங்கன்னா, கன்னி வயிற்றில் பிறகுறாரு. பிறக்கும்போது சொல்லப்பட்டுக்கிறது, எப்படி கர்ப்பவதி ஆனாலாம், பிரசுத்தாவினால கர்ப்பவதி ஆனால் அந்த கற்பத்தில் தேவ வித்து வைக்கப்பட்டது. பிறப்பிலே அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஆதாம் வித்திலிருந்து உண்டானவர் கிடையாது. தேவ வித்திலிருந்து உண்டானவர் இயேசு. அப்போ பாவம் அறியாதவராக இருக்கிறார். அவர் எந்த பாவ கிரியை என்ன செய்யலை, அவர் செய்யலை. எப்படி பாவமானார் சிலுவையில்? பாவம் கிரிகளை செய்ததுனால அவர் என்ன செய்யலை, பாவமாகலை. பிதாவாகிய தேவன் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு மீது விலப்பண்ணினார். நம்முடைய பாவத்தை எடுத்து இயேசு மேல விலப்பண்ணினதுனால அங்கே அவர் பாவமாக்கப்பட்டார். பாவம் அறியாதவராக இருந்தால் கூட பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எத்தனை பேருக்கு புரியுதா உங்களுக்கு? அவர் எந்த பாவக்கிரியும் செய்யலை. அது நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு எந்த பாவக்கிரியும் செய்யலேன்னு. அவர் பிறக்கும் போதே தேவ வித்து தான் பிறந்தார். பரிசுத்தமுள்ளவராக தான் பிறந்தார். ஆனால் அப்படிப்பட்டவர் சிலுவையில் போய் பாவமாக ஆக்கப்பட்டார். எப்படின்னு கேட்டால், ஒரு தேவ செயல் நடந்தது, ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச். ஆச்சரியமாக இருக்குது. நம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய எல்லா பாவங்களையும் எடுத்து பிதாவாகிய தேவன் அதை இயேசு மேல் விலப்பண்ணினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவரை தண்டிச்சார். அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துட்டார். தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு பாருங்க. தெய்வீக பரிமாற்றம். என்னுடைய பாவம் இயேசு மேல் சுமத்தப்பட்டது, இயேசுடைய நீதி என கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுதான் உங்க நீதியா இருக்கிறார். இயேசுதான் நம்முடைய பரிசுத்தமா இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவ நீதியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம்.